Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இந்த வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச் விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து சின்ன மாற்றம் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது இங்கிலீஷ்லயும் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. டைட்டில் வந்து மேட்ச் டீடைல் தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்து அதே டைட்டில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோல இருந்து இனி போற எல்லா வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்குங்க. நீங்க யோசிக்கலாம் என்ன இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை, இன்க்ளூடிங் மீ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால இந்த புது மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இது பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். மேட்ச் வந்து 29 ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்படாஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டீம்ல இருந்து ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அந்த பர்டிகுலர் வெனுவை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா 166 பிளஸ் ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. மினிமம் இதுல டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 165 to 175 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதிகபட்சம் 200 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த பர்டிகுலர் வேல்ல வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அது போக போக செகண்டா பவுல் பண்ற பவுலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிச் வந்து ஃபேவரா வந்து மாறிடுதுங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பவுல் பண்ற பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ண வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வேல்ல டாஸ் வின் பண்றவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வின் பண்ற வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ அடுத்ததா வெளியூர்களை பொறுத்த வரைக்கும் 30 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அது பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 19 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 11 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 157 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. 224ங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து இதுல வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஹெட்வெட்ல பாத்தீங்கன்னா ஓவராலா இவங்க விளையாண்ட ஹெட்வெட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 26 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 14 மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா 11 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுல ஐசிசி இந்த வேர்ல்ட் கப்ல மட்டும் இவங்க பிளே பண்ணதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 4 மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 2 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். கிட்டத்தட்ட மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க பிளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். இதே ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட நீங்க கிரியேட் பண்ணி பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இப்போ புதுசா ஒரு இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் இது ரெண்டுமே கிடையாது அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 6% எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும், அதுக்கு 6% எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து
அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன்ஸ்ல வந்து இருக்காங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ரிசா ஹென்ரிக்ஸ், ஐடம் மார்க்ரம், ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், மார்கோ ஜான்சன், மகாராஜ், ரபாடா, நோக்கியா அண்ட் சாம்சி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அவங்க பார்த்ததா ரெண்டு டீமோட பிளேயருங்களோட ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இந்த ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 28ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 14 மேட்சை பிளே பண்ணி 420 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ போத் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு ஹெட் வெட்ல. வெறும் பாத்தீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 92 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த வெறும்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 70+ ரன் வரையும் கிடைச்சிருக்குங்க. ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங்ல இருந்து பெருசா ஸ்கோர் எதுவும் வரல. ஸோ லாஸ்டா இந்த பர்டிகுலர் சீசன்ல இவர் இந்த வெனுல விளையாண்டதுல ஒரு 8 ரன்ல இயர்ல வந்து விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஓகே, இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா லாஸ்டா இந்த 3 மேட்ச்லயுமே மினிமம் 25+ ரன்னுக்கு மேலதாங்க வந்து பேட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, பாரத விராட் கோலி எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் வெட்ல 35ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் பிளே பண்ணி 318 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லுமே ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 24+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. விளையாண்ட 7 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30 ஒரு 25+ ரன் சம்திங் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ மற்ற மேட்ச்ல வந்து பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 15ங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரான ஸ்கோர் தான் வந்து இருக்கு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெனுல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன்னுங்க அப்படின்னு வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இருக்கு. கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ அது மூலயமா இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அப்படிங்கும்போது ஒரு பேட்டிங் ஆடுறது 20+ ரன்னுங்கிறது இவர் வந்து ஒரு ஓகே தான் நான் வந்து சொல்லுவேன். அப்படிங்கும் போது இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனஸ் பாயிண்ட் ஒரு 50+ ஃபேனஸ் பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல மினிமம் ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. இப்போ அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 343ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால 2 இன்னிங்ஸ்லுமே சூப்பரானதா வந்து பண்ணியிருக்காரு ஹெட் வெட்ல. வெறும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 50+ ரன் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெறும்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். மினிமம் மேட்ச் 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜ் அடிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டாக வந்து ஒரு 5 மேட்ச்ல சேர்த்து. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி ஒரு 20+ ரன்க்கு மேலதான் வந்து நம்ம வந்து சாலை வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல பெருசா பிளே பண்ண கிடையாது. வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்ட ஒரு 7-8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இயர்ல விக்கெட்டை விழுந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவந்தீபுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்படி இல்லைங்க பட்சத்துல இவர் தவிர்க்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்தது ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 33ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பேட் பண்ணியிருக்காரு. அதிலும் ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவர் பவுலிங்ல இருந்து 8 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்குதுங்க. வந்து வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 32ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர் வந்து மஸ்ட் ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்லையும்
கம்பல்சரி ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து இவரை பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒத்தான பிளேயர்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போ அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரு ஓவராலா ஆவரேஜான ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இதை வெறும்ல 3 மேட்ச்லயும் வந்து மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசா எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பர்டிகுலர் சீசன்ல வந்து பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஐபிஎல் இருக்கட்டும், இந்த ஐசிசி வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், எதுலையுமே பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் தான் வந்து சொல்லுவேன். இப்போ இந்த மேட்ச்ல இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சி ஒரு பவுலிங் பண்ணாருன்னா இவரு இருந்து ரேரா ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன் வந்தாருன்னா ஒரு 10+2 வரைக்கும் தான் இவர் வந்து பெருசா வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அது அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 11 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 44 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஒரு பவுலிங்ல செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு மேட்சுக்கு 2 மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சரி, பெனூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அதுலயும் ஒரு விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு ஓவராலுக்கு சூப்பரான ஃபார்மா தான் இருக்காருன்னு சொல்லுவேன். மேட்சுக்கு ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுத்துடுறாரு. லாஸ்டா இந்த மேட்ச்ல 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரையும் தான் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததா ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஓவராலா 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு ஹெட் வெட்ல. வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த விக்கெட் டேக்கர்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் செகண்டா பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் கம்பல்சரி, அதிகபட்சம் 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பிளே பண்ணும்போது தான் மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுலையும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தாங்க வந்து இருக்காரு. மேட்சுக்கு கம்பல்சரி 2 விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாலும் சரி, ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. கம்பல்சரி ஒரு பவுலிங்ல வந்து 2 விக்கெட் வரை எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா பும்ரா. பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. பட் வெனுல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அதுவும் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல இவருக்குலாம் போத் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இவர் வந்து மேட்சுக்கு இந்த மேட்ச்ல கம்பல்சரி இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 3 விக்கெட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவர்கிட்ட வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா குயின்டன் டிகாக். குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 45ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 10 மேட்சை பிளே பண்ணி 312 அப்படிங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போத் 2 இன்னிங்ஸ்லுமே சேர்ந்து ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு குயின்டன் டிகாக். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எந்த பிளேயர்ஸுமே வந்து பிளே பண்ண கிடையாது. ஒரு 2 பிளேயர்ஸ், அதாவது டேவிட் மில்லர் அண்ட் சம்சி, இவங்க 2 பிளேயர் மட்டும் தான் இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனுல பெருசா வந்து பிளேயிங் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ரீசனா அந்த 2 மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல 2 மேட்ச்லயும் ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ரன் வந்து கிடைச்சா மட்டும் போதும். விக்கெட் கீப்பிங் மூலமே கிடைக்கக்கூடிய 20+ ஃபன்ஸ் பாயிண்ட் கம்பல்சரி இவருக்கு வந்து கிடைச்சிருங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்கிறத ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. அடுத்ததா ரீசா ஹென்ட்ரிக்ஸ். ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 25ங்கிறது ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஓவராலா செகண்டா அவர் பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ரன் கம்பல்சரி வந்து கிடைச்சிருக்குங்க ஹெட் வெட்ல. இதுல ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 29+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. மற்ற மேட்ச்ல பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. இப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் இந்த சீசன்ல வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 மேட்ச்ல மட்டும் தாங்க இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம்ல வந்ததுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. மற்ற மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் எதுவும் பெருசா இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம
ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கணும். அப்படி வந்தா மாதிரி தான் ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயரா இருப்பாரு. இளவட்சத்துல இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஐடன் மார்க்ரம். ஐடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 165 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, இது ஓவராலா 2 இன்னிங்ஸுமே ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு ஹெட் வெட்ல. ஸோ ஹெட் வெட்ல இவருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெக்கார்டு வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. மினிமம் பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரை கம்பல்சரி வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்காரு. ஸோ அந்த பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு ரேரா ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஹைன்ரிச் கிளாஸனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 28ங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 9 மேட்ச் பிளே பண்ணி 222ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது போத் இவர் சைனீஸ்ல பவுல் பண்ணும் போது தான் சைனீஸ்ல பேட் பண்ணும் போது தான் அந்த பர்டிகுலர் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓவராலா ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இவருக்கு போதுமானா கிடையாது. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எந்த ஒரு ஆப்ஷன் இல்லாதனால இவர் பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரைக்கும் கிடைச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பாரதா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 43ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் சைனீஸா இருக்கட்டும் ரெண்டுலயுமே சேர்த்து ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கிறத வந்து ஹெட் வெட்ல வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 25ங்கிற ரன் தாங்க அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் வெனுல பெருசா எதுவும் இல்லை, கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு சேம் அதே மாதிரி தான் 30+ ரன்னுக்கு மேலே அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயர் இருப்பாரு. மற்றபடி இவர் வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருப்பாரு. அடுத்ததா ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 43ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இல்ல ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஓவராலா மேட்சுக்கு ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கும் டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விழுந்துருச்சுன்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து ப்ரமோட் பண்ணிடுவாங்க, அப் அண்ட் டவுன்ல வந்துடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் பேட்டிங்ல இருந்து 25+ ரன் கம்பல்சரி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கேச்சஸ் ஏதாவது பிடிச்சாருன்னா அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய 8+ பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து கிடைக்குங்க. ஓகே, அடுத்ததா மார்க்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. அதாவது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. மற்ற மேட்ச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆஃப் பால் பண்ணாரு இவருக்கு வந்து 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இவருக்கு வந்து இருக்கு. இவர் வந்து டைரக்ட் ஹிட் பண்ணிட்டாருன்னா ஸ்டெம்ப் ஹிட்ல வந்து பவுல் பண்ணும்போது டைரக்ட் ஹிட் பண்ணிட்டாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ பாயிண்ட்டும் வந்து இவருக்கு வந்து கிடைக்குங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸும் சேர்த்து மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஓவராலா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி வந்து எடுத்துட்டு இருக்காரு. அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ககிசோர் ரபாடா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 12 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத கம்பல்சரி வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் வேணும்ல ஃபர்ஸ்ட் பால் பண்ணார் சரி, செகண்ட் பால் பண்ணார் சரி, இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா நோக்கியா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 9 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலுக்கு டீசெண்டான ஃபார்ம்ல தான் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ மேட்சுக்கு 1 விக்கெட் கம்பல்சரி இவர்கிட்ட வந்து கிடைச்சிரும். அதிகபட்சம் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இவர்கிட்ட வந்து இருக்கு. சம்சியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 12 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும்
எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரும் எடுத்திருக்காரு. ஸோ ஓவராலா 2 இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா ஒரு 4 மேட்ச் இந்த சீசன்ல வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச்ல 3 அல்லது 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 1 விக்கெட் வரையும் தான் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் பண்ணுல செகண்டா பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட வந்து கம்பல்சரி நம்ம வந்து 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயர்ஸ் பேட்டில் வந்து பார்ப்போம். ஸோ 2 டீமுக்கு பிளேயருக்கும் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் கிட்ட 3 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அது 24 பாலுக்கு 22 ரன் வரைந்தாங்க அடிச்சிருக்காரு. இதே அசதீப் சிங்னு எடுத்துட்டோம்னா 7 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல 32 பாலுக்கு 31 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதுல மோஸ்ட்லி குல்தீப் யாதவ் அண்ட் குயின்டன் டிகாக் அண்ட் அசதீப் சிங் அண்ட் குயின்டன் டிகாக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 பாலுக்கு 17 ரன் வரைந்தாங்க அடிச்சிருக்காரு. அது குல்தீப் யாதவ் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 31 பாலுக்கு 41 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. அர்ஷதீப் சிங் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் அர்ஷதீப் சிங் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஐடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. அதே ஜடேஜா கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 2 முறையும், ஹர்ஷல் பட்டேல் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஐடன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா ஐடன் மார்க்ரமுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹென்ரிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 10 இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட 59 பாலுக்கு 63 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இது ஜடேஜா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 20 பாலுக்கு 17 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. அதே ஹர்ஷதீப் சிங் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறையும், ஹர்ஷல் பட்டேல் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறையும் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அது பும்ரா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் அண்ட் கிளாசன், ஜடேஜா அண்ட் கிளாசனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஜடேஜா அண்ட் கிளாசனுக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும். அடுத்ததா ரோஹித் சர்மா எடுத்து மகாராஜா கிட்ட 1 இன்னிங்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 1 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரபாடா கிட்ட 28 இன்னிங்ஸ்ல 9 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட 236 பாலுக்கு 221 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இது ஆண்ட்ரல் நோக்கியா கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. இதுல மோஸ்ட்லி நோக்கியா அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் மகாராஜ் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த விராட் கோலி எடுத்துட்டோம்னா ஜான்சன்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மகாராஜா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும், நோக்கியாட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறையும், சாம்சிக்கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இல்ல மோஸ்ட்லி ஜான்சன் அண்ட் விராட் கோலி அண்ட் மகாராஜா அண்ட் விராட் கோலிக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஜான்சன்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதே சம்சிக்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும், நோக்கியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. இதுல மோஸ்ட்லி சான்சி அண்ட் சூரியகுமார் யாதவ் அண்ட் நூட்ரஜ் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ரிஷப் பந்த் பொறுத்த வரைக்கும் மகாராஜா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 25 பாலுக்கு 26 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அதே நோக்கியாட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. 10 பாலுக்கு 6 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி நோக்கியா அண்ட் ரிஷப் பந்துக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்க வந்து பார்ப்போம். ஸோ சுமாலிக்ல ட்ரை பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, குயின்டன் டிகாக் அண்ட் பும்ரா இவங்க 4 பிளேயர்ல இருந்து யாராச்சும் 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். மோஸ்ட்லி உங்க ஆப்பனண்ட் எல்லாருமே வந்து
இவங்களும் வந்து ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது பிக் பண்ணியிருப்பாங்க. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல விராட் கோலி, ஹர்ஷ்தீப் சிங், சூரியகுமார் யாதவ், மார்கோ ஜான்சன், ரபாடா அண்ட் சம்சி இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், புதுசாக ஃபாண்ட் வந்து மாத்திருக்கோம். அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே வந்து பிளேஸ் நேமா இருக்கட்டும், பிச் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி வரக்கூடிய வீடியோகள் எல்லாமே நான் இதே மாதிரி வந்து ட்ரை பண்றோம். ஓகே, தேங்க்யூ.